பார்த்தீங்கன்னா 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மளிகை பொருளின் விலை 90 எனில் அதன் அசல் விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 100% அதுலேருந்து 25% இருக்குது அதனோட எக்ஸு கூட அந்த எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. அந்த எக்ஸுன்னு தான் பொருளோட விலை. ஆக்சுவலி 90 இந்த எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இன்ட்டு அந்த எக்ஸு கூட 100லேருந்து எக்ஸ் வந்து 100 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து 25 மடங்கு நான் ஏற்றுறேன். அப்போ எக்ஸின் 100 மடங்கிலிருந்து 25% நான் கூட்டினால் 90 எனக்கு கிடைக்கும். அப்போ அந்த எக்ஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 125 எக்ஸ்னு அதனோட சதவீதம் 100. இப்போ சதவீதம்னாலே அந்த வேல்யூ டிவைடட் பை 100 போட்டுக்குவோம். இன்ட்டு எக்ஸ் வரும் ஈக்குவல் டு 90 வரும். இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி டேர்ம்ஸ்லாம் இங்கே கொண்டோம்னா 90 இன்ட்டு 100ன்னு வந்துடும். நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டிவைடட் பை 125 இருக்கும். இது வந்து ஒரே டேபிள் அடிக்கலாம். இது 4 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும் 25 டேபிளில். அப்போ இந்த 5ஐ இதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 வந்து 19 டேபிளில் 5 டேபிளில் 90 வந்து 18 டைம் கேன்சல் ஆகும். இப்போ 18 இன்ட்டு 4ங்கிறது 74. அப்போ 72ங்கிறது அந்த பொருளோட ஒரிஜினல் காஸ்ட்டு. இது கூட 25% இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ தான் 90. நீங்கள் இதை வந்து கிராஸ் செக் பண்ணணுன்னா 72 டிவைடட் பை 4ன்னு நீங்கள் போடுங்களேன். அதுதான் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து 25% நமக்கு வரும். இப்போ இது 72 டிவைடட் பை 4 அப்படிங்கிறப்ப 1 4s are 4. ரிமைனர் பார்த்தீங்கன்னா இங்கே 3 வைப்போம். 32ங்கிறப்ப இதில் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 8 டைம். இந்த 18 ஆன்சர் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. 18 இதில் இருக்குது. அப்போ இந்த 72 + 18 இது ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 19 வருது. இப்போ இப்படியும் கிராஸ் செக் பண்ணி அந்த ஆன்சர் கரெக்டாக நீங்கள் செக்